ஆமா. அதுக்கு தகுந்த கரெக்ட்டா ஒரு குடோனோ, வேற எதுனா வசதி செஞ்சு குடுத்துருந்தா, அந்த மாரி எதுவுமே வேஸ்ட்டா இருக்காது. ரொம்ப எல்லாமே நெல்லு எல்லாமே இதாயிடுச்சு. பழுது இதாயிடுச்சு. ஓகே. பூரா ரொம்ப சேதாரமாயி போச்சு. ஆனா, ம். அவங்க அத பாதிப்ப பார்த்து என்ன ஏதுன்னு நடவடிக்கை எடுக்கணும். ம். அவங்க அது எடுக்கல. ஓகே. அது அவங்க மேல தான் இதாகும். கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆளுமையில இருக்காங்க. ம். ஸோ அந்த கட்சி இப்போ உள்ள அந்த ஒரு அரசியலுடைய கட்டமைப்பு, அந்த நேரத்தில் நெல் நெல் கொள்முதல், மழை பெய்யுறது இதெல்லாம் இயற்கையுடைய இதை பொருத்தாம இருக்கு. ஓகே. இருந்தாலும் விவசாயிகளுக்காக ஒரு விஷயத்த அரசாங்கம் முன்னாடியே சரி பண்ணி இதெல்லாம் பாதுகாப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ நெல்லுகள் வீணா இருக்காது. ம். ஸோ இது ஒரு அரசியலை பார்க்காம எல்லா மக்களுக்கான ஒரு சோறு. நாளைக்கு வருங்காலத்துல நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு போர் எதுவா இருக்குன்னா நீருக்கும் சோறுக்கும் தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்லப்படுகிறது. ம். அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு அந்த நெல்லுன்றது ஒரு உழைப்பு, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம். அது இப்ப இருக்கிற கட்சியினுடைய தலைவர்களும் சரி, இல்லை ஆளுங்கட்சியாகட்டும் சரி, எதிர்கட்சியா யாரா இருந்தாலும் சரி, அது மீண்டும் நடக்காத அளவுக்கு மீண்டும் அரசியல் அந்த அளவுக்கு அரசாங்கம் விழிப்போட செயல்படணும். அரசு ஊழியர்களும் அது சப்போர்ட்டா இருந்து செயல்படணுன்றது என்னுடைய கருத்து.